ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ், அதாவது பலாப்பழத்தில் சிப்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம நிறைய பேர் சக்கன்னு தான் சொல்லுவோம். நான் எங்கள் ஸ்லாங்கில் சக்கன்னே தான் சொல்லுவோம் ஃபுல்லுமே. ஸோ அதுதான் வாயில் வருது. பலாப்பழம்னது வாயில் வரல. சரி, இருந்தாலும் வீடியோக்காக கஷ்டப்பட்டு பலாப்பழம்னே சொல்கிறேன். நமக்கு ஒவ்வொரு சில திங்ஸ் நமக்கு சீசன் டைமில் தான் கிடைக்கும். ஸோ இது ஜாக் ஃப்ரூட் நமக்கு இப்போ சீசன். ஸோ சீசன் டைமில் அதில் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்காக அதை ரொம்ப பழக்கக்கூடாது. மீடியம் சைஸில் இருக்கணும். ரொம்ப பழமாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாமல் இருக்கக்கூடாது. அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பலாப்பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி அதுக்கு பாலெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கரைக்கு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து அதுலேருந்து தனியாக அந்த சீடு தனியாட்டெல்லாம் பிரித்து அந்த இதை சொலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை திருப்பி நம்ம இந்த மாதிரி நீளமாட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை அதில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த சக்கை சிப்ஸ் எல்லாமே அதில் போட்டு, இந்த சக்கை சொலை எல்லாமே அதில் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராட்டு ஃப்ரையாக வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சாக்கி நமக்கு இது நல்லா எண்ணெய் குடிச்சு ஒரு மாதிரி இருக்கும், ரப்பர் மாதிரி ஆகிரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி இது ஆறுனதுக்கப்புறமா இதில் லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க தேவைப்பட நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி டீக்கு கூட நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.